அவைக்கு என் பணிவான வணக்கம். சிந்திக்க தெரிந்தவனுக்கு சிறைச்சாலை கூட ஒரு பல்கலைக்கழகம்தான் என்ற உன்னதமான வரிகளுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் காமராசர். ஏழை எளிய மக்களின் வாழ்வில் கல்வி என்ற ஒளியை ஏற்றி வைத்த படிக்காத மேதை காமராசரை பற்றி இன்று நான் பேசுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். எளிமையின் சிகரமாக விளங்கியவர் காமராசர். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் என்றால் எப்படியெல்லாமோ வாழலாம். ஆனால் 9 ஆண்டுகள் தமிழக முதல்வராக இருந்து காமராசர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? அவரிடம் சொந்தமாக வீடு இல்லை, ஆடம்பர கார் இல்லை, வங்கியில் பெரிய சேமிப்பு இல்லை. அவர் மறைந்தபோது அவரிடம் மீதம் இருந்தது சில கதர் ஆடைகளும் 100 ரூபாய்க்கும் குறைவான பணம் மட்டுமே. பதவி என்பது மக்கள் சேவைக்கான ஒரு கருவியை தவிர சுகபோக வாழ்க்கைக்கான சிம்மாசனம் கிடையாது என்று உறுதியாக இறுதி வரை இருந்து விளங்கியவர் காமராசர். அடுத்து கல்வி கண் திறந்தவர் காமராசர். அக்காலத்தில் ஏழை குழந்தைகள் மாடு மேய்க்கச் சென்றனர். காமராசர் அவர்களிடம் கேட்டார், ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று. அப்பொழுது ஒரு சிறுவன் சொன்னான், பள்ளிக்கு சென்றால் யார் சோறு போடுவார் என்று. அந்த பதில் அவர் நெஞ்சை தைத்தது. அப்பொழுதுதான் பிறந்தது நாடே பாராட்டும் மதிய உணவு திட்டம். பசி இல்லாமல் இருந்தால்தான் படிப்பு ஏறும் என்று உறுதியாக இருந்து எல்லா பள்ளியிலும் மதிய உணவு திட்டத்தை உருவாக்கினார். ஒவ்வொரு கிராமத்திலும் 1 மைல் தூரத்திற்கு ஒரு பள்ளி இருக்க வேண்டும் என்று ஒரு விதியை உருவாக்கி ஆயிரக்கணக்கான பள்ளியை திறந்தார். தொழில் வளர்ச்சிக்கும் அவர் பங்கு மிகவும் பெரியது. BHEL, NLC போன்ற பெரிய நிறுவனங்களை தொடங்குவதற்கு அடித்தளம் அமைத்தவர் இவர். அத்தகைய மனிதரால் தான் இன்று நாம் இப்பள்ளியிலும் NLC பற்றியும் நின்று பேச முடிகிறது. நன்றி.